innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu may yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu Allahumma salli ala Muhammadin wa ala ali Muhammadin kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidun Majid. या अय्युहन्नास इत्तकू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तकुल्लाहल्लज़ीन तस्अलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रकीबा. या अय्युहल्लज़ीन आमनू इत्तकुल्लाह हक्क तुकातिही वला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून. या अय्युहल्लज़ीन आमनू इत्तकुल्लाह व कूलू कौलन सदीदा इस्ली लकुम अहमालकुम यगफिर लकुम व दुनूबकुम व मयदिल्लाह व रसूलुहु फ़क़द फ़ाज़न फ़ौज़न अलीमा. फ़इन्न अस्तक़ल हदीसुल किताबुल्लाह व हदी मुहम्मद सल्लल्लाहु अलैहि वसल्लम व सर्रुल उमूर मुहदसातुहा व कुल्लु मुहदसतिन बिदहा व कुल्लु बिदहतिन ललाला व कुल्लु ललालतिन फिन्नार. सुबहानक ला इल्म लना इल्ला मा अल्लमतना innaka अंतल हलीमुल हकीम. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல ஏகனாகிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் வல்ல ரஹ்மானின் வற்றாத பெருங்கருணை இம்மையிலும் மறுமையிலும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக இந்த ஜும்மா உரையினை துவங்குகின்றேன். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவிலே அறிந்து கொள்ள வேண்டும், அதன்படி இந்த உலக வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாமெல்லாம் இந்த ஜும்மாவில் குழுமியிருக்கின்றோம். இந்த ஜும்மாவில் பதிய இருக்கின்ற செய்தி, அதனுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இறை திருப்தியே இலக்கு. இந்த உலகில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருடைய எண்ணம் மறுமையாக இருந்தால், அவர் மறுமையை நேசிக்கக்கூடிய மனிதராக இருந்தால், அவருடைய இலக்கு எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதாக அவருடைய இலக்கு இருந்தாக வேண்டும். யார் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றுவிட்டார்களோ, யார் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுவிட்டார்களோ அவர்கள் மறுமையில் ஒருபோதும் நஷ்டமடைய மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கெல்லாம் வாக்களிக்கின்றான். ஒட்டுமொத்த மனித குலத்தையும் நோக்கி அல்லாஹ் கூப்பிட்டு பேசுகின்ற அத்துணை வசனங்களிலுமே அல்லாஹ் பேசுகின்ற வார்த்தை, நீங்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்கள் ரப்பாகிய அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள், அவனுடைய தூதருக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள், இந்த உலக வாழ்க்கையை உங்களை ஏமாற்றிவிட வேண்டாம், மறுமை என்ற நீண்ட நெடிய பெருவாழ்விற்காக நீங்கள் ஆயத்தமாகிக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ் தன் திருமறை முழுவதும் கூறிக்கொள்வதை பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் யாருடைய இலக்கு இறை திருப்தியாக இருக்கிறதோ அவர்தான் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை பெறுவார். பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ்களை பார்க்கிறோம். யாருடைய எண்ணம் இலக்கு மறுமையாக இருக்கிறதோ, இல்லை யாருடைய எண்ணம் உலகமாக இருக்கிறதோ அவருடைய உலக காரியங்களை எல்லாம் அல்லாஹ் சிதற செய்து விடுகிறான். நம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அபூ ஹுரைரா அறிவிக்கின்ற ஹதீஸ், யாருடைய எண்ணம் உலக நோக்கமாக இருக்கிறதோ அவருடைய நியத் எப்படி இருக்கும்? உலகத்தை சார்ந்தே அவருடைய செயல்பாடுகள் இருக்கும், உலக விஷயங்களை சார்ந்தே அவருடைய செயல்பாடு இருக்கும். மறுமையை இரண்டாவதாக அவர் வைத்திருப்பார். முதலாவது இடத்தில் எதை வைத்திருப்பார்? உலகத்தை வைத்து பார்ப்பார். உலகத்தினுடைய ஆசாபாசங்களை அவர் மனதிலே கொண்டிருப்பார். அவருடைய காரியங்களை அல்லாஹ் என்ன செய்து விடுவானாம்? சிதறடித்து விடுவானாம். அவருடைய காரியங்களில் அல்லாஹ் கடினத்தன்மையை ஏற்படுத்தி விடுகிறான். அந்த கடினத்தன்மையின் காரணமாக அவருடைய உள்ளம் எல்லாம் இறுகி விடுகிறது. அவர் உலக காரியங்களை எதை செய்தாலும் அவருக்கு என்ன ஆகாது? உடனே அதுக்கான ரிசல்ட் கிடைக்காதுங்கிறான்ல. அதை லேட்டாக்குவான், இல்லை அதை தாமதப்படுத்தி அவரை அங்கும் இங்கும் அலைய விடுவான்.
உதாரணத்திற்கு ஒருவர் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார். மறுமையின் நேசம் கொண்ட எந்த மனிதராக இருந்தாலும் உலகத்தில் உண்ணதானே வேண்டும், உணவு அருந்துதானே வேண்டும், அதற்காக உழைக்கத்தானே வேண்டும். மறுமையின் மீது நேசம் வைத்திருக்கிறார், ஆனால் உலகத்தில் வாழ்வதற்காக அவர் பொருளாதாரத்தை ஈட்டுகிறார். அவருடைய காரியங்களை அல்லாஹ் எளிதாக்கி விடுகிறான் என்று அந்த ஹதீஸிலே பார்க்கிறோம். உலகத்தின் மோகம், உலகத்தின் மீது ஆசை கொண்டு யார் மறுமையை இரண்டாவதாக வைத்திருக்கிறார்களோ அவருடைய காரியங்கள் சிதறடிக்கப்படும். ஒரு 1000 ரூபாய் அவர் சம்பாதிக்கிறார் என்று சொன்னால் அந்த 1000 ரூபாய் என்ன பண்ணுவான்? 10 100களாக அல்லது 20 50களாக பிரித்து போட்டு விடுவான். இவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வரதுக்கு படாத பாடுபட வேண்டும். அதே 1000 ரூபாய் இறை நேசம் கொண்டு மறுமையை நேசிக்கின்ற இன்னொருவருக்கு அல்லாஹ் கொடுக்க நாடினால் அவருக்கு எளிதாக மொத்தமாக கையிலே கொடுத்து விடுகிறான். சிம்பிளாக புரிந்து கொள்வதற்காக சொல்கிறோம். அப்போ உலக காரியங்களை யார் மறுமையின் மீது ஆசை வைக்கவில்லையோ அவருடைய உலக காரியங்கள் சிதறடிக்கப்பட்டு விடும், அவர்கள் உள்ளங்கள் இறுகப்பட்டு விடும். இன்னும் ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை முடிக்கிறார்கள், அவனுக்கு விதியில் என்ன எழுதப்பட்டதோ அது கிடைத்தே தீரும். யார் மறுமையின் மீது நேசம் வைக்கிறார்களோ அவருடைய உலக காரியங்களை அல்லாஹ் லேசாக்கி விடுகிறான். அவர் ஒரு காரியத்தை செய்தா ரொம்ப இலகுவா அவருக்கு முடிஞ்சிடும். 2 பேர் ஒரே காரியத்தை செய்கிறார்கள், மறுமையின் மீது நேசம் கொண்ட ஒருவரும் உலகத்தின் மீது நேசம் கொண்டு வரும் இருவரும் ஒரே காரியத்தை செய்கிறார்கள், ஒரே மாதிரியான பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள். ஆனால் இவருடைய காரியம் லேசாகப்பட்டு விடுகிறது, அவருடைய காரியம் கடினமாக்கப்பட்டு விடுகிறது. எப்படி இது நடக்கிறது? ரசூல் அதை தான் சொல்லி தராங்க. யாருடைய உள்ளம் இறை திருப்தியை நோக்கி நகர்கிறதோ அவர்களுக்கு உலக காரியங்கள் லேசாக்கப்பட்டு விடும். அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விசாலமாக்கி விடுவானாம், அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தி விடுவான். அப்ப இவ்வளவு நன்மைகளை பெற்றுத்தருகின்ற இறை திருப்தியை இலக்காக கொள்ள வேண்டிய நாம் அதன் மீது ஆசை வைக்கிறோமா? அப்படி நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்துகிறோமா? புனிதமிகு இந்த ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் இந்த ரமலான் மாதத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதையாவது தெரிந்து வைத்திருக்கிறோமா? இது எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாதம் எதனால் கண்ணியமிக்கது? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ரமலான் அல்லதீன உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்தில் தான் நாம் திருமறை குர்ஆனை உங்களுக்கு இறக்கி அருளினோம். இப்ப திருமறை குர்ஆனுடைய முதல் வசனம் இந்த மாதத்தில் ஒரு இரவில் இறங்கியதால் ஒட்டுமொத்த மாதத்தையும் அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? கண்ணியப்படுத்தி விட்டான். ஒட்டுமொத்த மாதத்தையும் அல்லாஹ் புனிதப்படுத்தி விட்டான். அப்ப திருமறை குர்ஆனுடைய ஒற்றை வசனம் இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக என்று முதலாக நபி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி தழுவி சொன்ன அந்த வார்த்தை இந்த வானுலகத்திலிருந்து 7வது வானத்திலிருந்து இந்த பூமியை நோக்கி இறங்கிய காரணத்தினால் ரமலான் மாதம் மணக்கிறதாக மாறிவிட்டது. அப்ப திருமறை குர்ஆன் இறங்கிய காரணத்தினால் தான் இந்த மாதம் கண்ணியம் என்று சொன்னால் அந்த திருமறை குர்ஆனோடு நாம் தொடர்பு வைத்திருக்கிறோமா? நாளை மறுமையிலே திருமறை குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்யுமே, யா அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை இவன் ஓதினான், ஓதினது மட்டுமல்ல அவன் இதை செயல்படுத்தினான். நாளை மறுமையில சொல்லுமே, அந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் நம் வாழ்க்கையில் அமல்படுத்துகிறோமா? எந்த அளவுக்கு குர்ஆன் முக்கியமானது? ஒரு மனிதன் இறந்து விட்டால் இறந்த பிறகு அந்த மனிதனுடைய அடக்க ஸ்தலத்திலே சில கேள்விகள் கேட்கப்படும். நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவன் இறந்த பிறகு மண்ணறையிலே அவனை குறித்த கேள்விகள் எழுப்பப்படும். என்ன மாதிரியான கேள்விகள்? மன் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார் என்ற கேள்வி கேட்கப்படும். அப்ப அவர் சொல்வாரு, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கலையோ, யார் இந்த உலகத்தில் அல்லாஹ்விற்கு சிறுக்கு வைக்காம வாழ்ந்தார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன். எப்படி? மண்ணறையில் நாம மௌத்தா போன பிறகு, நாம வைக்கப்பட்ட பிறகு மலக்குமார்கள் வந்து கேட்கின்ற முதல் கேள்வி இது, மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யாருப்பா? தௌஹீதிலே வாழ்ந்தார்களே அவர்கள்தான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தார்களே அவர்கள்தான், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டார்களே அவர்கள் தான் சொல்லுவார்கள், அல்லாஹ் தான் எங்களுடைய இறைவன். அடுத்த கேள்வி கேட்கப்படும், மன் நபிக்க, உன்னுடைய நபி யார்? யார் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய சுன்னத்தான வழிமுறைகளை பின்பற்றினார்களோ அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் நபி முகமது ரசூலுல்லாஹ். எப்ப? மௌத்தா போன பிறகு. உயிரோட இருக்கும் முதல்ல மௌத்தா போன பிறகு மன்னரையினுடைய வாழ்க்கையில் நுழையும் பொழுது அங்க கேட்கப்படுகிற கேள்விகள் இவை. மன் தீனிக்க, உன்னுடைய தீன் என்ன, உன்னுடைய மார்க்கம் என்ன? யார் ஏகத்துவத்தில் இருந்தார்களோ, இஸ்லாத்தில் இருந்தார்களோ அவர்கள் இஸ்லாம் என்று சொல்லிவிடுவார்கள். உலகத்துல எல்லாம் செஞ்சிருக்கணும்,
பரீட்சையில் மனப்பாடம் பண்ணி போய் எழுதுற மாரி நம்ம மன்னரையில் என்ன பண்ண முடியாது. நான் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறேன், ஆனால் மலக்கு கேட்டோன்னு சொல்லிடுவேன், நான் எழாது. அப்போ உண்மையில் யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் தான் இந்த கேள்விக்கு பதிலளிப்பார்கள். அடுத்த கேள்வி கேட்கப்படும், இது எல்லாம் உனக்கு எப்படி தெரிந்தது? கடைசியாக எல்லோரும் 3 கேள்விகள் அறிந்து வைத்திருக்கிறோம். 4வது ஒரு கேள்வி கேட்கப்படும், எங்கே? மன்னரையிலே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் தான் இறைவன், பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் உங்களுடைய தூதர், குர்ஆன் தீன் இஸ்லாம் தான் உங்களுடைய மார்க்கம், இதெல்லாம் எப்படிப்பா தெரியும்? 4வது கேள்வி ஒன்று இருக்கிறது. அதுக்கு அவர் சொல்வா, இக்கிற கித்தாபுல்லா. இப்பொழுதுதான் திருமறை குர்ஆன் உள்ளே வருகிறது. திருமறை குர்ஆனுடைய தொடர்பில் யார் இருந்தார்களோ, திருமறை குர்ஆனை யார் வாசித்தார்களோ, அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை யார் அமைத்துக் கொண்டார்களோ அவர்கள் சொல்வார்கள், இக்கிற கித்தாபுல்லா, நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை படித்தேன். அந்த வேதத்தை என்ன பண்ண? படித்தவர் மட்டுமல்ல, ஓ தரைத்து ஓ ஆமந்து பில்லா, அந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொண்டேன். ஓ தரைத்து, அதன் மீது அதன் சத்தியத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட்டேன். ஓ சத்தக்த, அதை நான் உண்மைப்படுத்தினேன். இன்று உங்களிடத்தில் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்ப திருமறை குர்ஆனோடு யார் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் சொல்ல முடியும், அல்லாஹ் தான் இறைவன் என்பதை அறிந்து கொள்வதற்கு எனக்கு காரணமாக இருந்தது இந்த திருமறை குர்ஆன். அப்ப அந்த திருமறை குர்ஆனை ஓதி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கு முயற்சிக்கிறோமா? ஒரு வக்தில் ஒரு 10 வசனமாவது 20 வசனமாவது அர்த்தத்தோடு ஓதுகிறோமா? ஓதினால் நம்முடைய இம்மை மறுமை வாழ்க்கை அத்தனையுமே சீர்பெறுமே. ஆனால் சைத்தான் என்ன பண்ணுகிறான்? நம்மளை மற்ற காரியங்கள் பக்கம், உலக கல்வியின் பக்கம் எல்லாம் திருப்பி விடுகிறான். காலையிலிருந்து இரவு தூங்குகின்ற வரைக்கும் நம்முடைய பிள்ளைகளை அதற்காக தயார்படுத்துகிறோம். அதை படிக்கவில்லை என்று சொன்னால் நமக்கு கோபம் வருகிறது, அதில் மார்க் எடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் அங்காராய்ப்படுகிறோம். ஆனால் திருமறை குர்ஆனை எடுத்து அவன் ஓதவில்லையே, அதை பற்றி யோசிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்கான இலக்கை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை நகர்த்துகிறோமா? இன்னும் சொல்றான் அல்லாஹ், ரமலான் அல்லதீன உன்ஜில ஃபீகுல் குர்ஆன், இந்த குர்ஆனை ரமலான் மாதத்தில் இறக்கிவிட்டு அல்லாஹ் அந்த குர்ஆனை பற்றி பேசுகிறான். அல் ஃபுர்கான், இது நன்மை தீமை என்ன என்பது பிரித்து காட்டிவிடும். நல்லது என்ன கெட்டது என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபில்டரா வச்சிருக்கிறோம், இதெல்லாம் வடிகட்டி அப்படியே அல்லாஹ் சொல்ற குர்ஆன் இஸ் எ ஃபில்டர். எப்படி எது நல்லது எது கெட்டது என்பதை உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துரும். பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை காட்டும். எப்படி காட்டுமா? தெல்ல தெளிவாக காட்டும். நோ டவுட்டுங்கிறான்ல. இன்னைக்கு பார்க்கிறோம் எத்தனை மக்கள் முஸ்லீம்களை திசை திருப்ப, முஸ்லீம் இளைஞர்களை திசை திருப்புகின்ற பேச்சுகள் எல்லாம் வருகின்றன அல்லவா? அரசியல் கட்சி நடத்தக்கூடியவர்கள், தமிழ் என்று பேசக்கூடியவர்கள் முஸ்லீம் மார்க்கத்தை பற்றி இழுத்து பேசுகிறார்களா இல்லையா? அதில் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் எல்லாம் பல முஸ்லீம் இளைஞர்கள் இதுதான் உண்மை என்று நம்புகிறார்களா இல்லையா? காரணம், அவர்கள் இஸ்லாத்தை சரியாக பின்பற்றாதனால், திருமறை குர்ஆனை அவர்கள் புரட்டாதனால், யாரோ எவரோ சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் உண்மை என்று நம்புவதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அரசியல் கட்சி நடத்துகின்ற ஒரு பிரமுகர் பேசுகிறார், இஸ்லாத்தை பற்றி பேசுகிறார், மற்ற மார்க்கத்தை பற்றி பேசுகிறார். எந்த அளவுக்கு பேசுகிறார் என்று சொன்னால், நாமெல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், நாமெல்லாம் தமிழ் மொழி பேசுகிறோம். எப்படி? நாமெல்லாம் மொழியால் ஒன்றானவர்கள். எந்த அளவுக்கு மொழி முக்கியத்துவம் தெரியுமா? அவர் பேசுகிறார், நீங்கள் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்னால் அம்மா என்று அழைத்தவர்கள் தானே. எப்படி லாஜிக்கான வார்த்தை. அவர் பேசுகிறார், முஸ்லீம் இளைஞர்களிடத்திலே மூளைச்சலவை செய்கிறார், ஒட்டுமொத்த மக்களிடத்திலே மூளைச்சலவை செய்கிறார். எப்படி செய்கிறார்? அல்லாஹ் என்று நீங்கள் அழைத்தீர்களே, அதற்கு முன்னால் அம்மா என்று தானே அழைத்தீர்கள். அப்ப அம்மா என்ற அழைத்து சொன்னால் மொழிதானே முன்னால் வந்தது, அல்லாஹ் என்ற உங்கள் இறைவன் பின்னால் தானே வந்தான் என்ற கருத்துப்பட மிகப்பெரிய அளவுல பிரச்சாரம் செய்வதை பார்க்கிறோம். இது உண்மையா பொய்யா? இது சரியான கூற்றா? வெளிப்படையாக யார் திருமறை குர்ஆனோடு தொடர்பு இல்லையோ, யார் ஹதீஸ்களை படிக்கவில்லையோ அவர் என்ன நினைப்பார்கள்? ஆமா இல்ல, நாம அம்மா தானே ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் என்ன அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க நினைப்போமா இல்லையா? உண்மை அதுவா? ஒருவரை பற்றி ஒரு இனத்தை பற்றி பேசுவதா இருந்தால், ஒட்டுமொத்த மனித இனத்தை பற்றி பேசுவதா இருந்தால் அதனுடைய ஆரம்பத்தை பற்றி பேச வேண்டும். உலக மனித தோற்றத்தினுடைய ஆரம்பம் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அம்மா என்று அழைத்தார்களா? அவர்களுக்கு அம்மா இருந்தார்களா? அத்தா இருந்தார்களா? உலகத்தினுடைய முதல் மனிதன் கல் தோன்றி முன் தோன்றா காலத்தை என்று பேசக்கூடிய நீங்கள், உலகத்தினுடைய முதல் மனிதன் என்ன பேசினார்? ஹதீஸிலே இருக்கிறது, இஸ்லாத்திலே அதற்கான பதில் இருக்கிறது. உலகத்தினுடைய முதல் மனிதனுக்கு அம்மா இல்லை, எப்படி அவர் அம்மா என்று அழைத்திருப்பார்? அத்தா இல்லை, அத்தா என்று அழைத்தாரா? அப்ப அவர் பேசிய வார்த்தை தான் என்ன? நாம் ஹதீஸ்களிலே தேட கிடைக்கிறது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான், தன்னுடைய கைகளாலே படைக்கிறான்.
மண்ணிலிருந்து படைக்கிறான், சுட்ட களிமண்ணிலிருந்து படைக்கிறான், படைத்து விட்டு தன்னுடைய ரூஹை ஊதுகிறான் தலையின் மீது. முதலாக தலையில் ரூஹ் ஊதப்படுகிறது. அந்த ரூஹ் அப்படியே ஒட்டுமொத்தமாக அப்படியே பரவுகிறது. அந்த ரூஹ் ஊதப்பட்டவுடன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுங்களா? அல்ஹம்துலில்லாஹ். எப்படி சொன்னார்? எடுத்தவுடன் அவர் தும்பி விட்டார். முதலாவது அவர் செய்த காரியம், அல்லாஹ் ரூஹ் ஊதிய அடுத்த கணத்தில் அவர் தும்மினார். தும்மியவுடன் அவர் சொன்னது அல்ஹம்துலில்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் என்ற வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை. அப்ப முதல் மனிதன் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் தானே. அப்ப அல்லாஹ் என்று சொன்னால், அம்மா என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் வந்து விட்டானா இல்லையா? ஆனால் நம்முடைய இளைஞர்களுக்கு இது தெரியவில்லை. இப்படி சொன்ன மாத்திரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்ன மாத்திரத்தில் அல்லாஹ் பதில் அளித்தான், யர்ஹமுக்கல்லாஹு ரப்பு, உன்னுடைய ரப்பு உனக்கு அருள் செய்யட்டும். ஹதீஸிலே பார்க்கிறோம். அப்ப திருமறை குர்ஆனை படித்திருந்தால் இது போன்று நம்ம ஏமாற்றக்கூடியவர்களிலிருந்து நம்முடைய மார்க்கத்தை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம் அல்லவா? நம்முடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்ளலாம் அல்லவா? அப்ப நாம் இதை பற்றி சிந்திக்கக்கூடிய மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. எல்லா வகையிலும் இந்த திருமறை குர்ஆன் நம்மளை பாதுகாப்பதாக இருக்கிறது. இதனோடு யார் தொடர்பு வைக்கிறார்களோ அவர்கள் தான் நாளை மறுமையில் இறை திருப்தியை பெற முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் நமக்கு சொல்லித் தராங்க. நாளை மறுமையில ரசூலுல்லாஹ் வைக்கக்கூடிய வார்த்தை மாதிரி தான், என்னுடைய சமுதாயம் இந்த திருமறை குர்ஆனை புறக்கணித்து விட்டது. சில மக்களுக்கு ரசூலுல்லாஹ் பரிசீலனை பண்ண வரமாட்டாங்க, பரிந்துரை பண்ண வரமாட்டாங்க. அப்ப அவங்க வைக்கின்ற வாதம் என்ன? இந்த சமுதாயம் என்னுடைய திருமறை குர்ஆனை புறக்கணித்து விட்டது. அப்ப நாம் இந்த மாதம் முழுவதும் அல்லாஹ்வுடைய வேதத்தை அழகான முறையில் ஓதி அதை பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இத்தகுல்லாஹ், இறை விசுவாசம் என்ற நல்லடியார்களே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உதுகுலி ஃபி சில்மி காஃப், நீங்கள் இந்த மார்க்கத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள். இந்த மார்க்கத்தில் நீங்க முழுமையான அல்லாஹ் வலா தத்தபியு ஷைத்தான், சைத்தானுடைய அடிச்சுவட்டுகளை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான். ஏன் தெரியுங்களா? இந்த திருமறை குர்ஆனை படித்து அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்க வேண்டும், அதை பேண வேண்டும். ஆனால் பல பேருடைய நிலைமை என்ன? ஒரு சட்டத்தை ஏற்பார்கள், நன்றாக தொழுவார், நன்றாக ஜக்காத்து கொடுப்பார், நன்றாக ஹஜ் செய்வார், ஆனால் வியாபாரத்தில் மோசடி செய்வார். அவருடைய மார்க்கம் சரியானதா? கரெக்டா 5 வேளை தொழுவ, ஃபஜருக்கு நிப்பாரு, இசாக்கு நிப்பாரு, ஜக்காத்து பர்ஃபெக்ஷனா 100% தூக்கி கொடுத்துருவாரு, அழகான முறையில் பேசுவார், ஆனால் வியாபாரம் செய்தால் அதிலே மோசடி செய்வார். அப்ப அல்லாஹ்வுடைய ஒரு சட்டத்தை ஏற்று இன்னொரு சட்டத்தை அவர் மறுக்கிறார். அல்லாஹ் இப்படியான மக்களை ஒருபோதும் நேசிப்பதில்லை. நன்றாக அல்லாஹ்வுடைய விஷயங்களை எடுத்து சொல்வார், நன்றாக தொழக்கூடியவராக இருப்பார், ஆனால் வட்டியிலே கிடப்பார், வட்டியான வியாபாரத்திலே மூழ்கி இருப்பார். அப்ப இந்த மார்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு வசனத்தை ஏற்று இன்னொரு வசனத்தை மறுக்கின்ற மக்களை ஒரு காலம் அல்லாஹ்வுடைய திருப்தியை அடைந்து விடவே முடியாது. இப்ப ஏன் திருமறை குர்ஆனை படிக்க சொல்கிறோம், அதன்படி வாழ சொல்கிறோம்? நீங்கள் அப்படி வாழ்ந்தால்தான் மறுமையில் வெற்றி பெற முடியும். அப்ப இறை திருப்தியை இலக்காக உள்ளத்திலே கொண்டு விட்டால் அல்லாஹ் உதவி செய்வோனாக இருக்கிறான். சகாபாக்கள் அப்படிதான் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை முழுவதும் இறை திருப்தியை நோக்கி எந்த அளவுக்குனா போர்க்களத்திற்கு போகிறார்கள். எப்படி போர்க்களத்துக்கு? தங்களுடைய பொருளாதாரத்தை திரட்டி அன்னைக்கு போர்க்களத்துக்கு இன்னைக்கு பெரிய பெரிய ஆர்மில எல்லாம் சம்பளம் கொடுக்குறான், நிறைய அலவன்ஸ் கொடுக்குறான், எவ்வளவோ வகையான சலுகைகள் கொடுக்குறான். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்மி அப்படி, அவங்க தான் ஒட்டகத்தை தயார் செய்து வர வேண்டும். போருக்கு போனா ஒட்டகம், பாலைவனத்தில் ஒட்டகம் இல்ல, அவங்க சம்பாதிச்சு அவங்க கஷ்டப்பட்டு பொருளாதார திரட்டி அதன் மூலம் அந்த வாகனத்தை வாங்க வேண்டும், வாங்கி போருக்கு வர வேண்டும். சரி, 2 மாத காலம் 3 மாத காலம் அந்த போர் நடக்கிறது என்று சொன்னால், பயணம் தெரிகிறது என்றால் அந்த பயணத்திற்கான செலவு மொத்தமும் அரசாங்கம் தராது, அவர்கள் தான் உழைத்து சம்பாதிக்க வேண்டும். அப்ப 2 வருட காலம் 3 வருட காலம் அவங்க உழைத்த உழைப்பை எடுத்துக்கொண்டு 2 மாத காலம் அல்லாஹ்வுடைய பாதையில் அவர்கள் போர் புரிவதற்காக செல்வார்கள். எந்த நிலையில செல்வாங்க? குடும்பத்தில் அவ்வளவு வறுமை. உதாரணத்துக்கு ஜாபிர் பின் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியுடைய தகப்பனார் உஹது போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். அவருக்கு எத்தனை? கிட்டத்தட்ட 7-8 பெண் பிள்ளைகள், ஒரே ஒரு பையன், ஜாபிர் மட்டும் ஒரே ஒரு பையன். போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார். இத்தனை பெண் பிள்ளைகளை தன்னுடைய மகனிடத்திலே விட்டு செல்லக்கூடிய நிலை. இவர் ஒரு ஆணு, 8 பேர் அக்கா தங்கச்சி, அக்காக்கள் 8 பேர், அத்தனை பேருமே இவர் தான் திருமணம் முடித்து. எவ்வளவு நெருக்கடி இருக்கும்!
அந்த தகப்பனாருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? போர்க்களத்தில் நமக்கு இவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறது, ஆனால் அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி அவர் போர்க்களத்துக்கு செல்கிறார். போர்க்களத்தில் கொல்லப்பட்டு விட்டார். ஜாபிர் அழுகிறார், அவருடைய மகனார் அழுகிறார், ரசூலாட்ட வந்து அழுகிறார், என்னுடைய இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையோட தகப்பனார் விட்டுட்டு போயிட்டாங்களே, நான் என்ன செய்வேன்? எங்க தகப்பனார் எனக்கு உதவியா இருக்குமே, அல்லாஹ்வுடைய பாதையில் போயிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. ஆனால் அவர்களை நினைத்து நான் அழுது கொண்டிருக்கிறேன். ரசூலா சொல்றாங்க, ஜாபிரை நீங்க அழுகாதீர்கள், உங்களுடைய தகப்பனாருடைய நிலை என்ன தெரியுமா? அவர் எப்படிப்பட்ட திருப்தியை அல்லாஹ்விடத்தில் பெற்றுவிட்டார் தெரியுமா? இறை திருப்தியை இலக்காக செயல்பட்ட அவர் இன்றைய அவருடைய முடிவு என்ன தெரியுமா? ரசூலா சொல்றாங்க, இப்பொழுது உங்கள் தகப்பனார் இடத்திலே அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படி மறுமையில வானத்துல 7 வானத்துக்கு மேல அல்லாஹ் எப்படி பண்றான்? உங்கள் தகப்பனார் அப்துல்லாவிடம் பேசிக் கொண்டிருக்கிறான். எப்படிப்பட்ட பேச்சு தெரியுமா? எல்லாரிடத்திலும் திரையை போட்டு பேசுகின்ற ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் உங்கள் தகப்பனார் இடத்தில் திரை இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறான். நோ ஸ்கிரீன். ரசூல் அல்லாஹ் ஸ்கிரீன் இல்லாம பேசல, நபிமார்கள்ட்ட கூட பேசுறத நம்ம அரிதாக பார்க்கிறோம். எல்லா நபிமார்களிடத்திலும் அல்லாஹ் பேசியிருக்கிறான். ஒரு திரைக்கு அப்பால் பேசுவான். இறந்து போன அப்துல்லாவிடம் இறை திருப்தியை இலக்கி என்ற அந்த மரணித்த அந்த மனிதரிடம் தன்னுடைய 7-8 பெண் பிள்ளைகள் இருந்த போதும் அல்லாஹ்விற்காக மார்க்கத்திற்காக உயிர் கொடுத்த அந்த மனிதரிடம் திரை இல்லாமல் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான் என்று ரசூலா சொன்ன செய்தியை பார்க்கிறோம். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்ன உரையாடி கொண்டிருக்கிறார் தெரியுமா? அந்த டயலாக் என்ன தெரியுமா? அங்க நடக்கிற கான்வர்சேஷன் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு அவருக்கு நடந்த உரையாடலை ரசூலா சொல்றாங்க ஹதீஸ்ல. எத்தனை வருஷம் ஆச்சு? அவர் இறந்து போய் 1400 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு அவர் அல்லாஹ்ட்ட என்ன பேசினாரு ரசூலா சொல்லிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ்விடத்தில் அவர் பேசி அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கிறான், அப்துல்லாவே, அல்லாஹ்வுடைய பாதையில் நீங்கள் உயிர் நீத்து விட்டீர்கள், ஷஹீதாகி விட்டீர்கள், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், தருகிறேன். அதானே கொடுப்பவனோட அடிமை வந்து விட்டா ஒரு எஜமானுடைய கடமை என்ன? உனக்கு என்னப்பா வேணும்? எனக்காக வந்துட்ட, உயிரை கொடுத்துட்ட. நீ கொடுத்த உயிர் சாதாரண நிலையில் அல்ல. உடனே அந்த அப்துல்லா பதிவு செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே அவர் ஆற்றிய உரையாடல் தெரியுமா? யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் நான் மரணித்து விட்டேன், என்னை திரும்பவும் என்னுடைய உலகத்திற்கே அனுப்பு, திரும்பவும் மதீனா என்ற ஊருக்கே அனுப்பு, திரும்பவும் என்னுடைய நபியிடத்திலே அனுப்பு, நான் மறுபடியும் உன்னுடைய பாதையில் போர் புரிய வேண்டும், மறுபடியும் உனக்காக நான் ஷஹீதாக வேண்டும் என்று அவர் பேசினார். பார்க்கும். இப்போ ஒரு இறை திருப்தி இலக்காக வைத்தவர் இறந்த பிறகும் அல்லாஹ்வுடைய திருப்தியை தேடுகிறார். அல்லாஹ் சொல்றான், கல்லா, அது இல்லப்பா, திரும்பலாம் அனுப்ப முடியாது, ஒன்வே வந்துட்டா வந்ததுதான், திரும்ப அனுப்ப முடியாது. இப்ப இந்த உரையாடலை அல்லாஹ்வுடைய தூதர் அவர் மகனிடத்திலே உயிரோடு இருக்கும்போது பதிவு செய்கிறார்கள். அப்ப இந்த மாதிரியான நோக்கம் நம் உள்ளத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகம் அற்பத்திலும் அற்பமானது. இந்த உலகம் நம்ம ஏமாற்றிவிடும். மரணம் நம்மளை துணர்த்தி கொண்டே இருக்கிறது. எந்த நிலையிலும், எந்த ஏஜிலும், எந்த களத்திலும் நாம் மரணிக்கக்கூடிய சூழலில் இருக்கிறோம். இந்த ரமலானை அடைந்திருக்கின்ற நாம் இறை திருப்தியை இலக்கிய என்ற அடிப்படையில் நம்முடைய அத்தனை அமல்களை அமைத்துக் கொள்வோம். அப்படி அமைக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் தர வேண்டும் என்று என் முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையால் அவன் தந்த இந்த மார்க்கத்தை மக்களிடையே எடுத்துச் சொல்லி அதிகமான மக்களை தௌஹீதின் பக்கம் அழைத்து நரகத்திலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சுற்றாரையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையில் பல்வேறு சிரமங்களின் மத்தியில் நம்முடைய ஜமாத்தானது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இப்போ அந்த ஜமாத்தினுடைய பெரும் பணிகள் இது போன்ற ரமலான் மாதத்தில் தனவந்தர்களால் கொடுக்கப்படுகின்ற பொருளாதாரத்தின் மூலம் எண்ணற்ற பணிகள் செய்யப்படுகிறது. அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சிறுவர் இல்லம் போன்ற இல்லங்கள் நடத்தப்படுகிறது. 2 இடங்களில் சிறுவர் இல்லம் நடத்தப்படுகிறது. அதே போன்று முதியோர் இல்லம் நடத்தப்படுகிறது. ஹிப்லு மதரசாக்கள், சிறிய அதாவது சின்னஞ்சிறியவர்கள் எல்லாம் குரானை மனப்பாடம் செய்துவிட்டு அதனுடைய தாட், அதனுடைய எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஹிப்லு மதரசாவுடையது நம்முடைய பகுதியிலே பண்டாரவடை, ராஜகிரி போன்ற பகுதியெல்லாம் ஹிப்லு மதரசாவில் ஓதிய பிள்ளைகள் தான் தொலை வைக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் வெளியிலேருந்து இமாம் எடுத்து நாம் தொழுகை நடத்திக்கிட்டு இருந்தோம், ஹாஃபில்கள் இல்லாதனால். இன்று நிலைமை எப்படி மாறிட்டு இருக்குன்னா, பண்டாரவடையில் யார் ஹாஃபில், அங்கே உள்ள ஒரு சிறுவன் ஹாஃபில். ராஜகிரியில் யார் ஹாஃபில், அங்கே உள்ள ஒரு சிறுவன் ஹாஃபில். இவங்கெல்லாம் எங்கே படித்தாங்க? ஹிப்லு மதரசாவில் படித்தார்.
அப்போ அவர்கள் ஓதும் பொழுது, அவர்கள் தொலை வைக்கும் பொழுது அந்த நன்மையிலும் உங்களுக்கு பங்கு வேண்டும் சொன்னால் ஹிப்லு மதரசாக்களுக்கு உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் கொடுங்க. அந்த பொருளாதாரத்தை இங்கே உள்ள கிளை நிர்வாகிகள், கிளை தலைவர் அஜீஸ் பாய் அவர்கள் அந்த மாநிலத்தினுடைய பில்லை வச்சிருப்பாங்க. உங்கள் பெயரை எழுதிக்கிட்டு உங்களுக்கான அந்த ரிசீதை போட்டு தருவாங்க. இன்னும் சொல்ல போனால் MIC காலேஜ் நிறைய தாய்கள் உருவாக்கிட்டு இருக்காங்க, அதற்கு செலவிடப்படுகிறது. அதே போல் ஆண்கள் தாவா சென்டர், பெண்கள் தாவா சென்டர், இஸ்லாத்தை ஏற்றிட்டு வராங்களே, இஸ்லாத்தை ஏற்றி நிறைய பெண்கள் வராங்க, நம்ம வெளிப்படுத்துறது இல்லை. அப்போ அந்த பெண்களுக்கு, அந்த ஆண்களுக்கெல்லாம் இலவசமாக என்ன பண்ணப்படுகிறது, புக்கு கொடுக்கப்படுகிறது, இலவசமாக உணவு கொடுக்கப்பட்டு ஒரு 3 மாத காலம் அவர் இஸ்லாத்தை பற்றியான ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறோம். இதெல்லாம் செய்யக்கூடிய அந்த பணிகள் எல்லாம் செய்கிற நிறைய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதற்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நம்முடைய பொருளாதாரத்தை கொடுத்தாக வேண்டும். அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து எனக்கு செலவு செய்யுங்கள். நீ தான் கொடுக்க வேணாப்பா, நான் உனக்கு கொடுத்தது உன்னுடைய அறிவாலோ உன்னுடைய ஆற்றலாலோ நீ இதை பெறல. நீ கோடீஸ்வரனா, நீ கோடீஸ்வரனா, உன்னோட பெரிய அறிவாளி எல்லாம் பிச்சைக்காரனா இருக்கிறானே, உன்னை எப்படி நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன்? என்கிட்ட வந்து ரஹமத்து, நீ கொடுக்குறியா இல்ல முடிச்சு வச்சுக்கிறியா, நான் டெஸ்ட் பண்றேன். அப்போ இந்த பொருளாதாரம் நம்முடைய அல்லாஹ்வுடைய திருப்தியிலிருந்து நம்ம என்ன பண்ணிட கூடாது, விலக்கி விட்டுறக்கூடாது. நாளை மறுமையில மனிதன் புலம்புகின்ற மிகப்பெரிய புலம்பலை அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஃபயகூலு ரப்பி லவ்லா அஹரத்தனில் அஸ்லின் கரீம், என் இறைவா எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, நான் உலகத்துக்கு போறேன். எப்ப? மௌத்தா போன பிறகு. ஏன்பா போகணும்? அப்போ மனிதன் சொல்லுவான், சத்தக்கவக்கும் மின சாலிகின், ஒரு நல்ல அடியானாகவும் உன்னுடைய பாதையில் தர்மம் செய்த, ஒரு சதக்கா செய்த ஒரு கொடையானாகவும் நான் வந்து விடுகிறேன். அல்லாஹ் சொல்லுவான், இல்ல ஒன்பே முடிஞ்சிருச்சு. அப்ப மறுமையில பொருளாதாரத்தை கொடுப்பதில் தான் நாம் பின்தங்கி இருந்து விடுவோம். எனவே நம்முடைய பொருளாதாரத்தை சரியான முறையில், ஒரு வருடமா, ஒரு வருடத்திற்கு நான் இவ்வளவு சம்பாதித்திருக்கிறேன், அல்ல 2% ஜக்காத்து கழிவு, அது என்னுடையது இல்லை, அது ஏழைகளுக்குரியது என்று அதை கொடுத்து விட வேண்டும். ஜக்காத் அல்லாமல் நன்கொடைகள் சதக்கா என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதற்காக நான் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறேன் என்ற மன திருப்தி வரும். ஏன்னா அவ்வளவு சிரமங்கள் மத்தியில் இல்லைங்களுங்க, முதியோர் இல்லத்தை அவ்வளவு செய்திகள் சொல்லு மாலாது. சில கால்கள் வருது, மாநில பொருளாளர் சொன்ன செய்தி, சில கால்கள் வருது. ஒரு ஃபோன் பண்ணி சொல்றாரு, ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க முதியோர் இல்லத்தில் சேர்த்துக்குங்க. எப்படி? ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க முதியோர் இல்லத்தில். இவருக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. மாநில பொருளாளர் காஞ்சி என்ன பண்றாரு, கேள்வி மேல கேள்வி கேட்கிறாரு. கேட்டா கடைசியில் என்ன பதில் வருது, என்னுடைய தாயார் தான். யாரோ ஒருவங்களை சேர்த்துக்குங்க, கடைசியில் கிறுக்கு பிடி போட்டு கேள்வி பண்ணுங்க, என்னுடைய தாயார். ஏன்பா ஒன்று முதியோர் இல்லத்தில் சேர்க்கிற? அவர் திரும்ப பதில் சொல்லுகிறார், எனக்கும் என்னுடைய தாயாருக்கும் என்னுடைய மனைவிக்கும் சதா சண்டை நடந்து கொண்டிருக்கிறது, வீட்டில் ஒரே பிரச்சனை. அப்போ இவங்க கேட்குறாங்க, தாயாருக்கும் மனைவிக்கும் சண்டைன்னா சமாதானப்படுத்துங்க, அதான ஆண்மகனுடைய வேலை, அதுக்காக தாய் இல்லைன்னு சொல்லி இதே இப்படி மாற்றி கேளுங்க, இப்படி மாற்றி புரிஞ்சுங்களேன். தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கு சண்டை, தாயாரை கொண்டு போய் முதலில் சேர்த்துறீங்க. அப்போ மனைவி தானே சண்டை போட்டாங்க, மனைவி கொண்டு போய் சேர்த்துருவீங்களா? சேர்க்க முடியாதுல்ல. அப்போ நீங்கள் இப்போ உங்கள் தாயாரை வைத்து பார்க்க வேண்டிய கடமை தானே. எவ்வளோ சொன்னாலும் திரும்ப திரும்ப இல்லை நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு கட்டத்தில் இவர் தன்னுடைய தாயாரை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக சில கடினமான வார்த்தையை சொன்னால் அப்போதாவது பார்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ கால்ஸ்கள் வருது, எவ்வளோ பேர் சேர்க்க முடியும், அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, சரி நாங்கள் ஒன்று சொல்றோம், உங்க தாயாரை சேர்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்க பிரச்சனையை சொல்லிட்டீங்க, ஆனால் உங்கள் தாயார் இறந்து விட்டால் மௌத்தாய் போட்டா நாங்கள் தான் அடக்கம் பண்ணுவோம், உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். சரி இப்படி சொன்னாலும் அந்த மகன் உள்ளம் இறங்கி, ஐயா எங்கள் அம்மா மௌத்தா பண்ண தரமாட்டீங்களா? அப்படிலாம் வேணாம், நானே இப்படி சொல்லுவார் நினைத்து சொன்ன அந்த இடத்தில் அவர் சொன்ன பதில் என்ன தெரியுங்களா? பரவாயில்ல, மௌத்தா பண்ணாலும் பரவாயில்ல. இந்த நிலைமை இப்படி இருக்கு. இது ஏன் நடந்தது? நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை சொல்லவில்லை. நம்ம பிள்ளைகளுக்கு உலக கல்வி சொல்றோம், குர்ஆனை எடுத்து படிக்க சொன்னா அவன் துவா செய்வான், ரப்பிர் ஹம்ஹுமா கம ரப்பயானி சகீரா, என்னை சிறுபிள்ளையா இருந்து பராமரித்தது போல என் இறைவா நீ என்னுடைய தாய் தந்தையை பாதுகாத்து அவன் கேட்க மாட்டானா? ரப்பனா உஃபிர்லி வலி வாலிதைய வலி மூமினீன யௌம யகுமுல் ஹிசாப், அந்த மறுமை என்ற அந்த மகத்தான மிகப்பெரிய ஒரு துக்க நாளில் என்னையும் என்னுடைய பெற்றோரையும் மூமின்களையும் இறைவா நீ மன்னித்து விடு அவன் கேட்க மாட்டானா? எப்ப கேட்பான்? திருமறை குர்ஆனை படித்தா கேட்பான், உலக கல்வியை படித்தா தூக்கி போடுவான். உலக கல்வி வேணும், ஆனால் உலக கல்வியோடு யாரிடத்தில் திருமறை குர்ஆனுடைய கல்வி இருக்கிறதோ அவன் தான் இம்மையிலும் வெற்றி பெறுவான், மறுமையிலும் வெற்றி பெறுவான். அப்ப இன்றைய சூழல் அப்படி இருக்கு. இது போன்ற இல்லங்களை நடத்தும் சொன்னா உங்களுடைய பொருளாதாரத்தை நல்ல முறையில் வாரி வழங்குங்கள். அப்படி வாரி வழங்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மூலம் அல்லாஹ் சும்மா வாங்குறது இல்லைங்க. அல்லாஹ்வுடைய சுன்னா என்ன தெரியுங்களா? இன்ட்டு 10 இன்ட்டு 700 அது ரமலான் மாதத்துல நீங்க 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 10 ரூபா, 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா. மை யஷா, நாடியவர்களுக்கு நாடிய வரை கொடுப்பான். இன்ட்டு 700 போடுங்க.
ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்க, இன்ட்டு 700 போட்டால் அல்லாஹ்வோட கணக்கில் 7000 ரூபா. 1000 ரூபா கொடுக்குறீங்க, அல்லாஹ்வோட கணக்கில் 700 மடங்கு 70000 ரூபா. இப்படியான அடிப்படையில் அல்லாஹ் வாரி வழங்குவான். அல்லாஹ் சும்மா வாங்குவதில்லை, அவன் கொடுத்துட்டு வாங்குறான். வாங்கின பிறகு இவ்வளோ பெரிய வகையில் திருப்பி கொடுக்குறான். எனவே உங்கள் பொருளாதாரத்தை கிளை நிர்வாகிகளிடம், பொருளாளரிடம், தலைவரிடம் கொடுத்து அதற்கான மாநிலத்தினுடைய பில்லை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் நல்லதொரு வாழ்க்கை வாழ்வதற்குரிய வாய்ப்பை உங்களுக்கும் எனக்கும் தர வேண்டும் கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.